முருகாசரணம். நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் அனிதா பேசுகிறேன், யூகேலேருந்து. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் ஃபுல்லாக சால்வ் ஆகலை. எனக்கு ட்ரீட்மெண்ட்டே பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கில் தான் எடுக்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக சீக்கிரமாக நல்லபடியாக ரெடி ஆகிடுவேன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் கொஞ்சம் வீடியோக்கள் கொஞ்சம் முன்ன பின்ன தான் வருங்க. என்னால் வீடியோவில் அப்பியர் ஆகிறதும் கொஞ்சம் கஷ்டம். இன்றைக்கி ரொம்ப ஒரு முக்கியமான பதிவு போட வேண்டியது இருந்ததுனால நான் இந்த வீடியோ இப்போது லேட்டாக எழுந்திரிச்சு தான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வாரம் சில பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் இந்த வேல்மாறல் சக்கரம் அல்லது வேல்மாறல் எந்திரம் பற்றி அந்த ஃபோட்டோஸ் வந்திருக்கு புக்கில் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருந்தாங்க. எனக்கு அவங்க அனுப்புறதுக்கு முன்னாடியே திருவண்ணாமலையில் இருக்கிற ஒரு குருக்கள், ஒரு சித்தர், ஒரு வயதானவர், 98 வயதான ஒரு சித்தர்கிட்ட இருந்து நம்மளுடைய சகோதரி ஒருத்தங்களோட மூலமாக எனக்கு இதை பற்றிய ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு தெளிவாக கிடச்சிது. நம்ம இது பற்றின விஷயங்கள் முழுசாக தெரிஞ்சுட்டு சித்தருடைய அனுமதியோடு தான் இது நம்ம இதனால் வெளியே சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அந்த தகவலும் கிடச்சிது. அதனால் நான் இதை பற்றி எங்கேயும் பேசாமல் இருந்தேன். இப்போ அவரோட அனுமதியோட இது என்ன, இதை பற்றி என்ன, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, இதனால் என்ன பலன் அப்படின்னு வேல்மாறல் மேலே நம்பிக்கை வச்சுருக்கிற எல்லாருக்குமே இது மிக மிக முக்கியமான பதிவு. கவனமாக இந்த வீடியோ ஃபுல்லாக கேளுங்க. இது நான் இந்த வீடியோவில் சொல்கிற எதுவுமே என்னுடைய கருத்து கிடையாது. எனக்கும் வேல்மாறலே ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி தான் தெரியும். அப்படிங்கும்போது வேல்மாறல் சக்கரம் எனக்கு சுத்தமாக ஐடியா கிடையாது. அதனால் இது நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுமே அந்த சித்தரிடம், அந்த குருக்களிடமிருந்து நமக்கு, நம்ம ரியல் சாய் மிராக்கிள்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு, வியூவர்ஸ்க்கு கிடைச்ச நேரடியான இன்ஃபர்மேஷன். ஒவ்வொரு வார்த்தைகளும் அவர்கிட்டருந்து வந்தது. அதனால் இது கவனமாக கேளுங்க. இது பற்றின ஏதாவது நீங்கள் கொஸ்டின் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. பின்னாடி நம்ம தேவைப்பட்டால் அதுக்கு ஒரு பார்ட் 2 வீடியோ போட்டுக்கலாம். அதுவும் அவரை கன்சல்ட் பண்ணிட்டு தான் நம்ம போட முடியும். ஏன்னா இதில் எனக்கு தெரிஞ்ச அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்ச நபர்களுக்கு அதற்கான அறிமுகம் யாருக்கும் இல்லை. அதனால் உங்களுக்கு ஒரு வேளை தெரிஞ்சிருந்தாலும் இதை பற்றின தகவலை நீங்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டில், ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலில் மிக நல்ல நல்ல பதிவுகள் நிறைய பார்த்துட்டு வரோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் இது நிறைய பேருக்கு யூடியூப் எடுத்துகிட்டு போவாங்க. அதனால் இந்த நல்ல விஷயங்கள் எல்லோரும் போய் சேரணும் அப்படின்னு நீங்கள் இந்த வீடியோவோட முடிவில் கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும். இப்போ அந்த டீட்டெயில்ஸை நான் அப்படியே லைனாக சொல்கிறேன். எப்படி வேல் வகுப்பு அப்படிங்கிறது 400 500 வருடங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்டு 100 வருடங்களுக்கு முன்னாடி வேல்மாறல் மகா மந்திரமாக ஸ்ரீ வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் வழியாக நமக்கு உருவெடுத்தாலும் இப்போ அது ரொம்ப பூமாகி உலகம் ஃபுல்லாக அது பரவிட்டு இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, சில விஷயங்கள் கரெக்டான சமயத்தில் தான் வெளிப்பட்டு கரெக்டான சமயத்தில் தான் மக்களை போய் சேரும் அப்படிங்கிறது நமக்கு நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் இப்போ போடப்பட்டிருக்கும். இவ்வளோ நாள் இந்த வேல்மாறல் இப்படியே வருது, வேல்மாறல் இவ்வளோ தூரம் அதிசயங்கள் நடக்குது அப்படின்னா எப்படி இவ்வளோ நாளாக வெளியே வராமல் இருந்துச்சு அப்படிங்கிற கேள்விக்கு அதுதான் பதில். அதே மாதிரி தான் இந்த வேல்மாறல் மந்திரம் அல்லது வேல்மாறல் எந்திரம் அல்லது என்ன சொல்லலாம் சக்கரம், நீங்கள் அது எப்படி வேணால் வச்சுக்கலாம். எந்திரம் அல்லது சக்கரம் அப்படிங்கிறது கரெக்டான பேர். ஸோ இந்த ஒரு விஷயம் ஏன் இப்போ வெளியே வருது அப்படிங்கிறதுக்கான பதிலும் இதில் இருக்குது. இப்போது நான் சொல்லும் இந்த வார்த்தைகள் நீங்கள் ஒரு குருக்கள் சொல்கிறதா மனசார நீங்கள் நினச்சிக்கோங்க. இது ரியல் சாய் மிராக்கிள்ஸில் உங்களுக்கு தெரிஞ்ச அனிதா சொன்னதில்லை, நம்ம எல்லாருக்கும் ஒரு குருக்கள் சொல்கிறது, ஓகேங்களா? வேலும் மயிலும் துணை, வேலுண்டு வினையில்லை, காக்க காக்க கனகவேல் காக்க, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நாம் மக்களுக்கு எடுத்து சொல்லும் தகவல்கள் அனைத்தும் உண்மையாகவும் பயனுள்ளதாகவும் மட்டுமே இருக்க வேண்டும். முருகா, இது சாணதான தர்மத்திற்கு எந்த விதத்திலும் இடையூறாக இருக்கக்கூடாது. இந்த உலகம் அனைத்தும் ஒரு யுத்த களத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. வேல்மாறல் மட்டுமே நம்மை அனைவரையும் காக்கும் ஒரு ஆயுதமாகும். வேல்மாறல் எந்திரத்தை முருகன் இந்த உலகிற்கு வெளிக்கொண்டு வரும் நேரம் வந்துவிட்டது. இந்த எந்திரத்தில் நமக்கு மிக முக்கியமான 6 மந்திரங்கள் அடங்கியுள்ளன. இந்த மந்திரங்கள் ஒரு மனிதனின் ஈகத்திற்கும் பரத்திற்கும் ஆனந்தத்திற்கும் மிகப்பெரிய சக்தி கொடுக்கக்கூடிய ஆற்றலுடைய மந்திரமாகும். இந்த மந்திரங்களின் மூலம் முருகன் நமக்கு தீராத வியாதிகளையும் தீர்க்கும் சக்தியை கொடுக்கிறார். அதே சமயம் திருமந்திரத்தில் உள்ள முக்கியமான 6 மந்திரங்களை தான் இந்த எந்திரத்தின் வழியாக நமக்கு அடக்கி முருகன் நமக்கு அருளச் செய்யுமாறு செய்துள்ளார். இந்த மந்திரத்தை பூஜை செய்யும் முறை.
இந்த மந்திரத்தை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து லேமினேட் செய்து வீட்டில் வைத்து கொள்ளலாம். வீட்டில் வச்சுட்டு தினசரி ஒரு 48 நாளைக்கு இந்த எந்திரத்தின் முன்பு பச்சரிசியே நீங்கள் மஞ்சளில் கலந்துட்டு அதன் மூலமாகவும் இல்லைன்னா செவ்வரளி பூ மூலமாகவும் நம்ம இதை அர்ச்சனை செய்யலாம். தினசரி இது பூஜைக்க வேண்டும். கண்டிப்பாக இது பூஜைக்கும் போது இதுக்கு நெய்வேத்தியமாக பால் மற்றும் கல்கண்டு நீங்கள் வைக்கலாம். இந்த மாதிரி பூஜை பண்ணி இந்த எந்திரத்தின் முன்பு அமர்ந்து உட்கார்ந்து வேல்மாறல் படிக்கும்போது இந்த எந்திரத்திற்கு 6 மடங்கு சக்தி அதிகமாகிறது. வேல்மாறல் படிப்பதன் மூலமாக அதுக்கு 6 மடங்கு சக்தியை நம்ம கொடுக்குறோம். இவ்வாறு எந்திரத்தின் முன்பாக உட்கார்ந்து நம்ம வேல்மாறல் படிக்கும்போது நம்மளுடைய கர்மா கூடிய சீக்கிரம் அழிந்து முருகனோட அருள் எளிதாக கூடிய விரைவில் கிடைக்க இது மிகப்பெரிய ஒரு வழியை கொடுக்கிறது. நமக்கு தெரிந்த ஆழ்வார்கள் நாயன்மார்கள் கூட மனித பிறவி எடுத்து இந்த பூமியில் வரும்போது அதே கர்மாவுடன் தான் பிறந்திருக்கிறார்கள். அவர்களுடைய கர்மாவை கழித்து எப்படி இறைவனை அடைந்தார்கள் அப்படின்னு சொன்னால் இந்த மந்திரத்தின் மூலமாக தான் அவங்களோட கர்மாவை கழிச்சிருக்காங்க. இந்த எந்திரத்தை பிரிண்ட் அவுட் எடுத்து லேமினேட் பண்ணி வைக்கும்போது ஒரு தட்டில் மஞ்சளும் பச்சரிசியும் கலந்து பரப்பி விட்டுட்டு அது மேலே தான் இந்த எந்திரத்தை வைக்கணும். பூஜை செய்த இந்த அரிசியை ஒவ்வொரு செவ்வாய் பௌர்ணமி அல்லது அமாவாசைக்கு நம்ம இதை கண்டிப்பாக மாற்றணும். இந்த அரிசியை பறவைகளுக்கோ விலங்குகளுக்கோ உணவாக கொடுக்கலாம். இல்லைன்னா நம்ம சமைக்கிற சாப்பாட்லேயும் இதை சேர்த்துக்கலாம். வேல்மாறல் மகாமந்திரத்தை நமக்கு அருளியது ஸ்ரீ வள்ளிமலை அடிகளார் சச்சிதானந்த சுவாமிகள். அவருடைய நேரடி சீடர் தான் இந்த எந்திரத்தை நமக்கு வடிவமைத்து கொடுத்தது. அவருடைய பெயர் சாதுராம் சுவாமிகள். பஞ்சாட்சரம் சடாட்சரம் என்ற மந்திரங்கள் இந்த எந்திரத்துக்குள் அடங்கியுள்ளது. இந்த எந்திரத்தை உபயோகிப்பதால் இதன் மூலமாக வேல்மாறல் மகாமந்திரத்தை படிப்பதால் நாம் அடையக்கூடிய நிலையை வார்த்தைகளால் அளவிட முடியாது. வினைகள் தீர்க்கும் வேல்மாறல் மந்திரமும் இந்த எந்திரமும் எல்லோரையும் காப்பாற்றட்டும். இந்த எந்திரத்தை பூஜை செய்வது 48 நாட்களுக்கு விடாமல் நித்திய பூஜை செய்யணும். இந்த பூஜையை நீங்கள் சஷ்டி அல்லது செவ்வாய்க்கிழமை ஆரம்பித்தா ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, இப்போது இவ்வளோ நேரம் பேசினது அப்படியே சித்தர்கள் சொன்னது அப்படியே நம்ம சொன்னேன். இப்போது இதை பற்றி நமக்குள்ளே பேசிக்கலாம். இப்போ எனக்கு இதில் என்ன புரியுது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஒருவேளை உங்களுக்கும் கேள்விகள் இருந்ததுன்னா நீங்கள் போடுங்க. நம்ம எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி சகோதரி மூலமாக அந்த குருக்கள் கிட்டேருந்து நம்ம ஒரு பதிலை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணலாம். நமக்கு அந்த ப்ராப்தம் மாதிரி தான் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போது இது எனக்கு என்ன சிம்பிளாக தோணுதுன்னா, இந்த எந்திரத்தில் இருக்கிற அந்த 6 மந்திரமும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதன் முன்னாடி உட்காந்து நம்ம வேல்மாறல் படிக்கிறதுனால கண்டிப்பாக சில ஆற்றலும் சில சக்தியும் வெளிப்படுது. எப்பவுமே இது எந்திரமோட கான்செப்டே அதுதான் இல்லைங்களா? நம்ம எந்திரம் அப்படிங்கிறது அது ஒரு வைப்ரேஷன், அது ஒரு ஆற்றலை நம்மளை சுற்றி கொடுக்கும். அது எப்பவுமே எந்த எந்திரமாக இருந்தாலும் சரி, தினசரி நம்ம கண்டிப்பாக 48 நாளைக்கு பூஜை பண்ணணும். நம்ம வீட்டுக்கு ஒரு எந்திரம் வந்தது அப்படின்னாலே 48 நாளைக்கு பூஜை பண்ண சொல்லுவாங்க சில சமயம். எனக்கு இந்த அனுபவம் ஒரே ஒரு தடவை நான் இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். பட் என்னால் பூஜை பண்ண முடியல. ஆக்சுவலி இது மாதிரி ஒரு எந்திரம் நான் வாங்கியிருக்கேன். ஆனால் இதில் நமக்கு ஒரு சிம்பிளாக ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, வேல்மாறல் மகாமந்திரம் கிட்டத்தட்ட நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால் பூஜை நமக்கு ஒரு கடினமான விஷயம் இல்லை. இதுக்கு கரெக்டான ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு ஃபோட்டோ எடுத்து நம்ம அதை பிரிண்ட் அவுட் மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா, கடையில் கொடுத்து லேமினேட் பண்ணி வாங்கிட்டோம்னா, லேமினேட் பண்ண முடியாதவங்களுக்கு வெறும் பிரிண்ட் அவுட் கூட பத்திரமா வச்சுக்குவேன்னா வெறும் பிரிண்ட் அவுட் கூட போதும். அதை எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம வீட்டில் வச்சுட்டு அது முன்னாடி உட்காந்து வேல்மாறல் படிக்க போகிறோம். அவ்வளோதான். அதுக்கு சில சின்ன சின்ன முறைகள் தான் இருக்குது. அது ரொம்ப எளிமையாக தான் இருக்குது. ஏன்னா பிரிண்ட் அவுட் வைக்கும்போது நம்ம மஞ்சள் கலந்த அரிசி மேலே வைக்கிறோம், ஒரு தட்டத்தில் வைக்கிறோம். அதே மாதிரி நம்ம அர்ச்சனை பண்ணும்போது நம்ம செவ்வரளி பூ இல்லைன்னா அச்சதை வச்சு நம்ம அர்ச்சனை பண்ணுறோம். அது எப்போ அர்ச்சனை பண்ணுறோம் அப்படின்னா, என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, நம்ம வேல்மாறல் படிக்கும்போது ஒவ்வொரு பாட்டோட முடிவுலையும் அதை அர்ச்சனை பண்ணலாம். அதே மாதிரி பீரியட்ஸ் போது ஸ்கிப் பண்ணிக்கலாம். எப்போவுமே கண்டிப்பாக நம்ம ஒரு மந்திரம் படிக்கிறது பீரியட்ஸ் போது படிக்கக்கூடாது. அதனால் அது நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு வேல்மாறல் மாதிரியே அந்த 3 நாளோ 5 நாளோ கழித்து திரும்பி நம்ம அதை கண்டினியூ பண்ணிக்கலாம். இதுதான் எனக்கு இதுலேருந்து புரிஞ்சது. டைமிங் பற்றி அவங்க எதுவும் சொல்லலை.
அதனால் முடிஞ்ச அளவுக்கு யாருனால முடியுதோ பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணலாம். முடியாதவங்க உங்களுக்கு காலையோ மாலையோ எப்பவுமே ஒரு எந்திரம் வச்சு பண்ணும்போது காலையில் பண்ணுறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு காலையில் டைமில் வந்து இதை வந்து பூஜை பண்ணலாம். இதுதான் எனக்கு இதிலேருந்து கிடச்சிது. இதோட ஆற்றல் இது வந்து சும்மா ஒரு புக்கில் பின்னாடி பிரிண்ட் அவுட் இருக்குது இது பண்ணலாம் அப்படிங்கிறத விட இது நம்ம யார்கிட்டேருந்து இந்த தகவல் வருது அப்படிங்கிறது தான் முக்கியம். அதனால் நம்ம ரொம்ப ரொம்ப நம்பகத்தன்மை வாய்ந்த ஒரு குருக்கள் ஒரு சித்தரிடமிருந்து இந்த தகவல் நமக்காக வந்திருக்கு. அவருக்கு சகோதரி என்னை பற்றியும் நம்மளுடைய சேனல் பற்றியும் வந்து சொல்லியிருக்காங்க. அப்படிங்கும்போது இதோட அவர் நமக்கு எடுத்து சொன்ன இந்த தகவல் எல்லாமே நம்ம எல்லாருக்குமே அவர் நமக்கு கொடுத்துள்ள தகவலாக நம்ம எடுத்துகிட்டு நமக்கு இதை கேட்கறக்கு ஒரு குடுப்பினை இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு சில பிரச்சனைகள் கட்டுக்கடங்காமல் இருக்குது அப்படிங்கிறது நான் இந்த 3 மாதமாக அதாவது கம்பேக் வீடியோ கொடுத்து இந்த 3 மாதமாக உங்களோட இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுல எவ்வளோ பேருக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. சில பேருக்கு வந்து உண்மையாகவே தலை போக முடியாத பிரச்சனையாக இருக்குது. உண்மையாக சொல்லப்போனால் அது என்னையும் தான் சேர்த்திக்கணும். எனக்கு வந்து என்னோடய கர்மாவால் நான் அவள் ஹெல்த் இஷ்யூஸ்னால எவ்வளோ அவஸ்தைப்படுறேன்னு உண்மையாக சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்போது நம்மளுடைய என்னதான் நம்ம இந்த ஜென்மத்தில் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினச்சி நல்ல விஷயங்கள் பண்ணினாலும் நம்மளுடைய பழைய கர்மாவை வந்து சில விஷயங்கள் மூலமாக தீர்த்துக்க முடியும். இங்கே சித்தர் சொன்ன எனக்கு ஒரு பாயிண்ட் ரொம்ப பிடிச்சது. ஆழ்வார்கள் நாயன்மார்களே வந்து அவங்களோட கர்மாவை இந்த திருமந்திரத்தின் மூலமாக அவங்க அதை ஒழிச்சிட்டு தான் அவங்க அந்த ஒரு அற்புதமான ஒரு நிலைக்கு அவங்க போயிருக்காங்க. நம்ம அவங்களவுக்கு பண்ண முடியாட்டி கூட நம்ம அட்லீஸ்ட் நம்மளோட கர்மாவை இன்னும் கொஞ்சம் வேகமாக ஒழிச்சிக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. இப்போ முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, இந்த வேல்மாறல் எந்திரத்தை நம்ம எங்கேருந்து பிரிண்ட் அவுட் எடுக்கிறது. ஸோ நான் வந்து எனக்கு கிடைச்ச ஃபோட்டோஸ் வந்து இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். இது நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்துக்கலாம். நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு அந்த எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்துக்கோங்க. என்ன பண்ணுறேன்னா நான் இதே ஃபோட்டோஸை கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் அப்லோட் பண்ணுறேன். அங்கேருந்து முடிஞ்சால் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை சில பேர்கிட்ட புக்கில் வந்து வேல்மாறல் புக்கில் பேக் சைடில் அது கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி எங்கே கிடைக்குதா அப்படின்னும் பாருங்கள். இவங்ககிட்ட ஆல்ரெடி இருந்ததுன்னா எனக்கு நல்ல குவாலிட்டியில் வாட்ஸ்அப்பும் பண்ணுங்கள், நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணுறேன். இதே மாதிரி சகோதரி இன்னொரு விஷயம் சொன்னாங்க. இந்த பிரிண்ட் அவுட் எடுக்க முடியாதவங்க, லேமினேட் பண்ண முடியாதவங்க அட்லீஸ்ட் இதை ஃபோனில் ஒரு ஸ்க்ரீன் சேவர் மாதிரி வச்சுட்டு அதை பார்த்து கூட ஃபஸ்ட்டு கேஸ் நான் சொல்கிறது ஒன்றுமே பண்ணவே முடியாது எனக்கு இதில் அப்படிங்கிறவங்க என்னால் இதைவாதும் பண்ண முடியும் அப்படிங்கிறது. எப்பவுமே நம்ம வந்து பூஜை முறைகள் விட நம்பிக்கை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்போது பூஜை முறை எளிதானதாக இருந்தால் கூட அதற்கான பலன் கிடைக்கும். அது நமக்கு எல்லாருக்குமே நம்ம நிறைய வீடியோவில் பேசியிருக்கோம். அதனால் நம்மளால் முடியாத பட்சத்துக்கு அட்லீஸ்ட் கடைசிக்கு இதைவாவது நீங்கள் பண்ண முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா நம்ம எல்லாருக்கிட்டேயும் ஃபோன் இருக்குது. ஃபோனில் வந்து நம்ம ஒரு ஃபோட்டோ எப்படி பார்க்குறது, ஒரு வால்பேப்பர் எப்படி செட் பண்ணுறதுன்னு கிட்டத்தட்ட எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதை அட்லீஸ்ட் நம்ம வேல்மாறல் படிக்கும்போது இதை பார்த்துட்டு வந்து படிக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ வேல்மாறல் ஃபோன் வழியாக தான் நான் படிக்கிறேன் அப்படி என்ன பண்ணுறது அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம். அப்போ வேல்மாறல் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு ஃபோன்லேருந்து ஃபோட்டோ வச்சுக்கோங்க. இல்லை 2 ஃபோன் வீட்டில் இருக்கிற இன்னொருத்தங்க ஃபோன் வழியாக ஃபோட்டோ வச்சுட்டு இன்னொரு ஃபோன் வழியாக நீங்கள் வேல்மாறல் படிங்க. இப்படி நம்மளாவே நம்ம இது வந்து படிக்கிறதுக்கான சாத்திய கூறுகளை நம்மளாவே தான் அதிகப்படுத்திக்கணும். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் கெட்ட கர்மா ஒழியணும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச யாருக்கும் அதில் மாற்று கருத்தே இல்லை அப்படின்னு சொல்லணும். அதனால் இதை வந்து எல்லோரும் முயற்சி பண்ணுங்கள் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள். இதன் மூலமாக எல்லாருக்கும் பயன் கிடைச்சிது அப்படின்னா உண்மையாக சொல்கிறேன், இந்த வீடியோ வந்து போடுறதுக்கும் நம்ம ரியல் சாய் மிராக்கிள்ஸ் சேனல் வழியாக இப்படி ஒரு விஷயம் வெளியே போகிறதுக்கும் உண்மையாக எனக்கு மிகப்பெரிய ஒரு கொடுப்பினை நமக்கு இருக்குது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கைக்கு மிக மிக பயனுள்ள விஷயங்கள் நீங்கள் தொடர்ந்து கேட்டுட்ருக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் கேள்விகளை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம பேசுகிற வரைக்கும் முருகா சரணம்.